அவ்வளோதான். சரி, நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா? மாட்டி விடுற மாதிரி கேள்வி. ரஜினி சாரா கமல் சாரா? ரஜினி சாரா? நான் பாலச்சந்தர் சார் உண்டாக்குன அந்த பழைய 2 பேரை நான் சொல்லுவேன். 2 இல்ல, 1 தான். 1 நான் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நீங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இன்டர்வியூலயோ ஒரு ஸ்டேஜ்லயோ முருகதாஸ் சார் சொல்லியிருப்பாரு, கமர்ஷியல் ஹீரோன்னு வந்துக்கிட்டா எம்ஜிஆருக்கு அப்புறம் நிறைய பேர் எம்ஜிஆர் மாதிரி ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா ரஜினி சாருக்கு அப்புறம் பண்ற எல்லாருமே ரஜினி சார் தான். ஸோ அதை நீங்க எப்படி ஈவன் இந்தியன் சினிமா எல்லாருமே ஸோ எப்படி நீங்க இக்னோர் பண்ண முடியும் அவ்வளோ பெரிய லிஜெண்டை? நான் ஒரு சினிமா லைன்ல இருந்துட்டு நான் அவரை இக்னோர் பண்ணிட்டு வெறும் கமலை மட்டுமே நான் பார்க்க முடியாது. கமல் சாரும் பார்ப்பேன், ரஜினி சாரும் பார்ப்பேன், எனக்கு அஜித் சாரும் பிடிக்கும், விஜய் சாரும் பிடிக்கும். அதனால எல்லாருமே நம்ம பார்த்து என்னென்ன பண்ணலாம், அவங்க இது பண்ணியிருக்காங்க, நம்ம எது பண்ணக்கூடாதுன்னு நான் ஓகே அவர் அது பண்ணிட்டாரு, நம்ம அது மாதிரியே வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிக்க தோணும். ஸோ வி கேனாட் ஸ்டாண்ட் வித் ஒன். மேக்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருந்தா மேக்ஸ்ல மட்டும் தான் 100 வாங்க முடியும். எக்ஸாக்ட்லி. எல்லாத்துலேயும் படிச்சு பாஸ் பண்ணாதான் அட்லீஸ்ட் பாஸ் மார்க்காவது வாங்க முடியும். அதனால எல்லா சப்ஜெக்டையும் படிப்போம். ஃபெயில் ஆகிறோமா பாஸ் ஆகிறோமான்றதை மக்கள் முடிவு. சூப்பர் சூப்பர். தேன் மிட்டாய். ஆமா, இது எனக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. உங்களை அடுத்த கட்டத்துக்கு இந்த கொண்டு போனது இந்த ஒரு தேன் மிட்டாய். எல்லா வீட்டுக்குள்ளும் போயிடுச்சு. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிடுச்சு. இல்லை யார் பார்த்தாலும் அதை சொல்லுவாங்க. அது முன்னாடி கெட்டி மேலம், ஷைபாய் அந்த மாதிரி 2-3 பண்ணிட்டு இருந்தேன். பட் தீபா பாலு கூட சேர்ந்து பண்ண அந்த தேன் மிட்டாய் நல்ல எல்லா இடத்துலையுமே ரீச் கொடுத்துச்சு.